ஒரு குழந்தை விளையாடுவதை விட என்னோட தான் அந்த குழந்தைங்க விளையாட ஆசைப்படுவாங்க. அப்படியே பிடி பீரியடுக்கு பெல் அடித்தோன்னே அந்த குழந்தைங்க என்னை பார்க்க வரது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பசியுள்ள கன்றுக்குட்டி தன்னோட தாய்கிட்ட பால் குடிக்க வரும்ல, அந்த மாதிரி மிக இன்பத்தோடு வரும். இல்லைண்ணா, டைமிங் இல்லாத காமெடி போல் ஆகிடும் உங்கள் வாழ்க்கை. என்னோட டிக் டிக் சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட லேப்டாப் சத்தம், மறந்துடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனீங்கன்னா என்னை பார்த்துட்டு தான் உங்களையே பார்ப்பாங்க. ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிராஃபிக்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு. ஆசிரியர்கள் என்பவர்கள் அறிவில் சிறந்தோர், அவையடக்கம் தெரிந்தோர், அன்பை அள்ளித்தருவோர். ஆசிரியர் என்பவர் அன்பானவர், அசராதவர், அடங்காதவர். என்னப்பா ஆசிரியரை பார்த்து அடங்காதவர்னு சொல்ற நினைக்காதீங்க. மாணவர்களை நல்வழிப்படுத்தும் பொழுது அன்பானவர். சில நேரங்களில் மாணவர்கள் என்ன தன் கண்கட்டி வித்தை காட்டினாலும் அதற்கெல்லாம் அசராதவர். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய பொட்டல் நிலமாம் எட்டயபுரத்து கந்தக பூமியில் வெடித்து சிதறிய என் பாட்டன் பாரதியின் வைரவரிகளால் உங்களுக்கு விஜயதசமி வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் சமூகம் பல்வேறு பேச்சாளர்களை சந்தித்திருக்கிறது. பல பேச்சாளர்களுடைய பேச்சு தமிழ் சமூகத்தை புரட்டி போட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய சரஸ்வதி பூஜை, இன்றைய விஜயதசமி இரு நாள்களிலும் தங்கள் நாவால் நர்த்தனமாடிய இந்த 10 பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒரு அரங்கு நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை உங்கள் இதயம் என்னும் கமலத்திலிருந்து இவர்களுக்கு வாழ்த்தாக தெரிவியுங்கள். இந்த விஜயதசமி நன்னாளில் உங்களுக்கெல்லாம் நான் இந்த நாள் குறித்தும் இதனுடைய சிறப்பு குறித்தும் மணிக்கணக்காக சொல்லாமல் நான் நொடிக்கணக்காக சொல்ல ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், மகாபாரதம் வியாசர் எழுதியது, தமிழில் வில்லி சொன்னது. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தங்கள் ஆயுதங்களை வன்னி மரத்தில் ஒளித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக ஆயுதம் ஏங்கி போருக்கு செல்லக்கூடிய அர்ஜுனன் நவராத்திரி விரதமிருந்து விஜயதசமியில் இறைவனை வணங்கி போருக்கு சென்றதனால்தான் வெற்றி கண்டான் என்று ஒரு செய்தி உண்டு. விஜயம் என்றாலே வெற்றி என்றுதான் பொருள். இன்னும் சொல்லப்போனால் ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்ற வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாழ் எல்லாவற்றையும் போட்டு வெறுங்கையே ராவணன் போனதற்கு காரணம், ராமன் நவராத்திரியிலே தேவி மகாத்மியம் படித்து விஜயதசமியில் போருக்கு புறப்பட்டு ராவணனை வென்றதனால்தான் இன்றைக்கும் வடநாட்டில் ராம்லீலா என்று விஜயதசமி நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரே வரியில் சொல்கிறேன், நம்முடைய தமிழ் சமூகத்தில் நிறைய பேரை கல்வி நிலையங்களில் கொண்டு வந்து அக்ஷரா அபியாசம் அப்படிம்பாங்க. இந்த விஜயதசமி நாளில் அக்ஷரா அப்படின்னா எழுத்து அப்படின்னு பேர், அபியாசம் அப்படின்னா அதற்கு பயிற்சின்னு பேர். விஜயதசமியில் ஒரு செயலை முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்தால் அவர்கள் மின்னி மிளிர்வார்கள். என்னை பொறுத்தவரை நாளைய தமிழ் உலக இலக்கிய மேடைகளில் மின்னி மிளிர்வதற்காக விஜயதசமியால் அனுப்பப்பட்ட 10 தங்கங்கள் தான் இந்த பிள்ளைகள். இவர்களை பார்த்தா ஒன்று தான். நேற்றுக்கு சரஸ்வதி பூஜையில் பாரதி வரியோடு தொடங்கின மாதிரி விஜயதசமியிலையும் பாரதியை தான். இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர். உங்களை பார்த்தா என்ன பாட்டு வருது? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, களிமை கொண்ட தோழினாய் வா வா வா. எப்படி இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டான் தெரியுமா பாரதி? தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, நல்ல அறிவோட வாடா, சிறுமை கண்டு பொங்குவாய், தப்பு தவறு நடந்தால் அந்த ஒளிபெருக்கி பேசின மாதிரி பொங்கி எழணும், எளிமை கண்டு இறங்குவாய், நட்பு பேசியதை போல, ஏறுபோல் நடையினாய். அப்படின்னா யார்? வகுப்பறையும் கரும்பலகையும் சொன்னது போல. மொத்தத்தில் பாரதி சொல்கிறான், இளைய பாரதத்தினாய் வா வா வாங்கிறான். இந்த பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்டால் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல தெரியும். குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவருங்கிற குரலுக்கு
வண்ணம் தருக்கக்கூடியவர்கள்தான் இந்த 10 பேரும். இந்த 10 பேரும் தங்களுடைய வார்த்தை வண்ணத்தில் ஜாலத்தை நேற்றைக்கு சரஸ்வதி பூஜையில் ஒரு கரும்பலகையும் வகுப்பறையும் நட்பும் புத்தகமும் ஒளிவாங்கியும் காட்டியது. இன்றைக்கு விஜயதசமியில் அதை தொடர்ச்சியாக அடுத்த மேடைக்கான முயற்சியாக இன்றைக்கே இந்த பேச்சு மன்றம் இவர்களை வாழ்த்தி இன்றைய விஜயதசமி நன்னாளில் உங்கள் இதயங்களில் இடம் பிடிக்க இந்த தமிழ்த்தேரை வடம் பிடிக்க சிவானி வருகிறார். கலைவாணி நன்னாளில். சிவானி, நீங்கள் என்ன ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? டிஏவி மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டிஏவி ஸ்கூல். ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன? புத்தகங்கள் படிப்பேன். இந்த நிகழ்வுக்கு தயார் பண்ணி கொடுத்து அமிச்சது யாரு? ஆசிரியர். ஆசிரியர். என்ன தலைப்புலமா பேச போகிறீங்க? எழுதுகோள். ஆஹா, நேற்றுக்கு மைக்கோடு முடிச்சுக்கோம், இன்றைக்கி பேனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எழுத்து இப்பொழுது வண்ண வடிவமாக மாறுவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எழுதுகோள் விஜயதசமியில் பேசுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எழுதுகோளை பற்றி பேச வந்துள்ளேன். நம்ம சின்ன வயசில் படிக்கிறப்பெல்லாம் பென்சில் வச்சு தான் எழுதுவோம். ஒரு 4வது 5வது வகுப்பு வரப்போ என் கையில் பேனா கொடுத்தாங்க. அப்போ ஏதோ எனக்கே பட்டமளிப்பு விழா நடத்தி நான் பட்டத்தரசி மாதிரி நினச்ச நாள்லாம் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. நான் ரொம்ப அழகாக எழுதுனதுக்காக எனக்கு கிடைச்ச முதல் பரிசு முதல் எழுதுகோள் ஹீரோ பென். அதை நான் இன்றைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். நான் மட்டும் இல்லை, உங்களில் பல பேரும் அதை ரொம்பவே பத்திரமா வச்சுருப்பீங்க. என்ன பரிசு பொருள் கொடுக்கறதுன்னு தெரியாதப்போலாம் பரிசு பொருளாகவே மாறி நம்மள பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இந்த எழுதுகோள். சந்தோஷத்தை மட்டும் இல்லை, நிறைய நினைவுகளையும் கொடுத்துருக்கு. ஒரு நாள் என் அப்பா பழைய கடிதத்தெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தார். சரி, யார் எழுதின பழைய கடிதத்தை இன்னைக்கு படிக்கிறாரு அப்படின்னு என் அப்பா கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவர் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் என் அம்மா எனக்காக எழுதின கடிதங்கள்னு. இன்னைக்கு என் அப்பாவோட அம்மா உயிரோடு இல்லை. அவர் கண்ணீர் நிறைந்த முகத்தோடு என்கிட்ட சொன்னார், இந்த கடிதத்தை படிக்கிறப்போலாம் என் அம்மாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அந்த பழைய கடிதங்களை படித்து படித்து இலைப்பாரினார் என் தந்தை. இப்படி எத்தனையோ கடிதங்கள் நமக்கு அம்மாவுடைய அப்பாவுடைய சொந்தங்களுடைய நினைவை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எழுதுகோளுக்கு நிறைய சக்தி இருக்குது. ஒரு அரசு ஊழியர் அவர் எழுதுகோளால், அந்த பச்சை மையால் அவர் போடுகிற கையெழுத்து பல பேரின் தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது. இப்படி ஒரு எழுதுகோளால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எழுதுகோளால் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வாய் வழியா பேசுகிறப்போ என் செல்லம், என் ராசா எல்லாம் உனக்கு தான் இப்படி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை கடைசி காலத்தில் எழுதுகிறப்போ தான் அது உறுதியாகுது. இந்த கடைசி காலகட்டத்தில் சொத்துக்களை எழுதுகிறப்போ, உயிர் எழுதுகிறப்போ அங்கு பாகம் வைத்தது சொத்தை மட்டுமல்ல, பல குடும்பங்களும் பிரிந்து போனது. இத்தனை சக்தி இருக்கிறது அந்த எழுதுகோள் எழுதுகிற ஒரு எழுத்திற்கு. போரில் சிந்துகின்ற இரத்தத்தை விட பேனாவின் மை வலிமையானது. வாள் ஒருவரை வெல்லும், ஆனால் பேனா பல தலைமுறைகளை வெல்லும். ஒரு போர் வீரன் அவன் சிந்துகின்ற இரத்தத்தால் ஒரு நாளை காப்பாற்றுவான். ஆனால் கவிஞரின் மை பல தலைமுறைகளின் சிந்தனையே வழி நடத்தும். என் ஐயன் பாரதி சொன்னது போல, எழுத்தோடு வாழ்வோம், எழுத்தோடு உழைப்போம், எழுத்தையே நம் உயிராக மாற்றுவோம். பேனா வாளை விட வலிமையானது என்பது வெறும் ஒரு பழமொழி மட்டும் இல்லை, அதுதான் வாழ்க்கையின் உண்மை. எழுதுகோள் தான் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி. ஒரு வரி எழுதினாலும் அது மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது எழுதுகோள். எழுதுகோள் தான் இன்று பல பேரின் தலையெழுத்தையே மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு எழுதுகோள் ஒரு தனி மனிதனின் சிந்தனையை, ஒரு சமூகத்தின் நடைமுறையை, ஒரு நாட்டின் விதியையே மாற்றிய பல உதாரணங்கள் நமக்குண்டு. எழுத்தில்லை என்றால் இன்று வரலாறே இருக்காது. நம் வரலாறு, நம் இலக்கியம் என்று சொல்லிக் கொள்கிறோமே, இவையெல்லாம் எழுத்தால் தானே நமக்கு கிடைத்தது. ஒரு ஆசிரியரின் பேனா மாணவனின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. அந்த பேனாவால் அவர் போடுகிற ஒரு கையெழுத்து அவன் வாழ்க்கையையே மாற்றுகிறது. கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு மாணவனின் மனதிலும் அறிவு தீபத்தை ஏற்றுவது ஆசிரியரின் பேனாதான். ஆசிரியர் அந்த பேனாவால் எழுதுகிற ஒரு எழுத்து அந்த மாணவனின் வாழ்க்கையையே மாற்றுகிறது. இதே மாணவனின் பேனா நாளைய வாழ்வியலை முடிவு செய்கிறது.
இன்று அவன் அந்த பேனாவால் எழுதுகிற ஒரு எழுத்து, ஒரு விடைதான் நாளை அவனை ஒரு அறிஞராக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு சான்றோராக மலரச் செய்கிறது. அவர்களுடைய இன்றைய எழுத்துதான் நம் நாளைய வரலாறு. இப்படி எழுதுகோல் ஒரு சாதாரண கருவி மட்டுமல்ல, அது சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தி, அறிவின் தீபம், மனிதகுல முன்னேற்றத்திற்கே அடித்தளம். எழுதுகோளுடைய இன்னொரு உருவம்தான் கடிதம். பல வகையான கடிதங்கள் இருக்கு. அன்பின் கடிதம் குடும்பங்களை இணைக்கிறது. இதே சான்றோரின் கடிதம் புரட்சியை ஏற்படுத்துகிறது. போர்க்களத்திலே ஒரு வீரன் எழுதுகிறானே ஒரு கடிதம், அது அவன் அம்மாவின் உள்ளத்தை உருக்குகிறது. இப்படி பல கடிதங்கள் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டுதானே இருக்கிறது. எழுதுகோல் ஒரு சாதாரண கல்வி கருவி மட்டும் இல்லை, அது அன்பு, அறிவு, சுதந்திரம், முன்னேற்றம் என்ற அனைத்திற்கும் அடித்தளமாகும். எழுதுகோல் எல்லோருக்கும் சமமான ஒன்று என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே எழுதுகோளின் சக்தியை புரிந்து அதை மதித்து நல்ல வரலாறுகளை, நல்ல செய்திகளை உருவாக்க நாம் அதை பயன்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை உலகையே திரும்பி பார்க்க வைத்த எழுதுகோளுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே பிற்காலத்தில் நீங்கள் பட்டம் வாங்கி உங்கள் பேனா தலை குமிழ்ந்தால் இந்த தேசம் தலை நிமிரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த எழுத்தை பற்றி சொன்னோன்னே என் நினைவு நாடாவாக பின்னாடி போகுது. சென்னையிலேருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரே மகள், எம்பிபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டு திருநெல்வேலியில் போய் விடுதியில் படிக்கிறாள். குழந்தைகளும் நேயர்களும் இதை ரொம்ப உற்று நோக்கணும். எல்லா விடுதி பிள்ளைங்களும் தான் தந்தைக்கும் தாய்க்கும் பேசும்போது கை தொலைபேசியில் செல்லில் தான் மெசேஜ் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பேசுவாங்க, அதுலேயே வீடியோ காலில். ஒரே இந்த சென்னை பொண்ணு மட்டும் எப்போ பார்த்தாலும் அஞ்சல் அட்டையில், தபாலில், போஸ்ட்டில் எழுதி அப்பாவுக்கு கடிதம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. முதலாம் ஆண்டு நிறைவில் பக்கத்து பிள்ளைங்கள்லாம் கேட்டதான், எல்லா டெக்னாலஜி வளர்ந்த போதும் நீ இன்னும் போஸ்ட் கார்டில் எழுதி போடுறியே ஏன்னு. அதுக்கு அந்த குழந்தை சொன்னதான், இந்த எழுத்தும் இந்த அஞ்சல் அட்டையும் தான் என்னை எம்பிபிஎஸ் ஆக்கியது, என் அப்பா ஒரு தபால்காரர்னு அந்த கதை முடிந்தது. அது அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னும் 1000 துறைகள் காப்பாற்றப்படுகிறது. உங்கள் பேனாவுக்கு வலிமையான மை உண்டு. அதை நீங்கள் மெய்யாக பேசியதற்கு ஜெயா டிவி பேச்சு மன்றம் உங்களை மனதார வாழ்த்துகிறது. அன்புக்குரிய பெருமக்களே, பேனாவில் மை போட்டு எழுதுவார்கள் என்று கேள்விப்பட்டேன். இன்றைக்குத்தான் பேனாவில் மெய் போட்டு எழுதியதை, பேனா பேசியதையே கேட்டேன். பேனாவுக்கு பிறகு தம்பி ருத்ரன் வருகிறார். அவர் என்ன தாண்டவம் ஆடப்போகிறார், என்ன தலைப்பில் பேசப் போகிறார் என்று உங்களைப் போல நானும் ஆவலோடு இருக்கிறேன். விஜயதசமி பெருவிழாவில் ருத்ரனை உங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ருத்ரன், நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5ஆம் கிளாஸ். உங்கள் ஸ்கூல் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறேன், ஸ்கூல் போல். அப்போ வேறு எதையாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, இசை அந்த மாதிரி வேறு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸில் டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் போகிறேன். பாட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பேச்சு வந்து அப்பா. அப்போ ஒரு கலை குடும்பம் உங்கள் குடும்பம். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? தேர்வு. தம்பி, தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு எக்ஸாம் வச்சிடாத. வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழில் தேர்வு. அந்த தேர்வை பற்றி பேச போகிறீங்க. இப்போ நாங்கள்லாம் நீங்கள் தேர்வாகிறீங்களான்னு பார்க்க போகிறோம். தேர்வுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு தேர்வு, அதாவது எக்ஸாம். அப்படி இந்த தலைப்பில் பேச என்னை தேர்வு செய்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அப்படி போடுறா ஐயா, ரமணா படத்தில் வர விஜயகாந்த் சருக்கு கூட தமிழில் ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு. எங்களை மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி பல்வேறு மொழிகளில் பிடிக்காத ஒரு வார்த்தை என்னதுன்னா இந்த தேர்வு. அப்படி இந்த தேர்வை ஒரு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு பசங்களுக்கு வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த காலத்துலேயோ எல்கேஜி யூகேஜி சேர்றதுக்கெல்லாம் தேர்வு வைக்கிறாங்க. கேள்விக்கு பதில் தெரியலனா கூட ஏதோ ஒரு பதில் எழுதிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு கேள்வியே என்னதுன்னு தெரியலையே, நாங்கள் என்னன்னு எழுதுவோம்.
சமீப காலத்தில் என்னோட அப்பா வந்து என்ன பெங்களூருக்கு குதிரை ஓட்ட பந்தயத்தை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அங்கே 1ஆம் நம்பர் குதிரை 2ஆம் நம்பர் குதிரைன்னு வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ அந்த குதிரையை ஓட்டக்கூடிய அந்த ஜாக்கி குதிரையின் தனித்திறனை அறிந்து அதன்படி அந்த குதிரையை செலுத்தினார். போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணார், 4ஆம் நம்பர் குதிரை முதல் பரிசு வென்றது, 3ஆம் நம்பர் குதிரை 2வது பரிசு வென்றது அப்படின்னு. இப்போ நான் நினச்சேன் நம்மளும் குதிரையாகவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அங்கே குதிரைக்கும் தான் போட்டி வச்சாங்க. ஆனால் இன்றைய பள்ளி தேர்வு முறையில் யானை, குதிரை, சிங்கம், திமிங்கிலம் இப்படி பல்வேறு திறனுடையவர்களை ஒரே தேர்வு முறையில் வைத்து அதன்படி அவர்களை மதிப்பீடு செய்கிறார்கள். இது எந்த விதத்துலையா நியாயம்? இப்போ சமீப காலத்தில் இந்த ப்ராஜெக்ட் தேர்வு அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் மதிப்பீடு செய்கிறார்கள். அப்போ நாங்களும் அந்த ப்ராஜெக்டை பெருமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வீடியோ கேம்ஸ் விளாட போயிடுறோம். பாவம் எங்கள் அம்மா அப்பா தான் ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டு பகலாக கண் முழிச்சு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அப்பா பண்ண ப்ராஜெக்டை நாங்களும் பெருமையாக பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, திருவிளையாடல் புராண காலத்துலேருந்தே இப்படி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கன்னா பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் கூந்தலின் நறுமணம் இயற்கையா செயற்கையா என்ற கேள்விக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார். இதை கேட்ட தருமி புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போ சிவபெருமான் இதற்கான பதிலை தருமியிடம் கொடுத்தார். இப்போ தருமி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து அரசபைக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். அன்றைய ஆசிரியரான நக்கீரர் வந்து இது தருமி பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஆனால் இந்த காலத்துலேயோ யாரோ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதுக்கு வந்து ஓஹோ ஆஹான்லாம் சொல்லி அதுக்கு 10க்கு 10 போட்டு அதை ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டுறாங்க. அதை நம்மளுடைய பெற்றோர்கள் பெருமையாக ருத்ரன்ஸ் ப்ராஜெக்ட் இன் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. அப்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், சரிடா தம்பி இப்போ என்ன தேர்வு முறையே வேணாம் அப்படிங்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஐயா, நான் தேர்வு முறையே வேணான்னு சொல்லலை, தேர்வு முறை எதுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தேர்வு முறை எதுக்காக வேணுங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு இடம் இருக்குது. எங்கன்னா துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 105 பேருக்கும் ஒரே தேர்வு முறை தான் வச்சார். என்னதுன்னா, ஒரு மரத்தில் ஒரு கிளியை வச்சுட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டார், உனக்கு என்ன தெரியாது அப்படின்னு. முதல்ல தர்மராஜா என்ன சொன்னார்னா, அந்த கிளி நல்லா இருக்குது, ஆனால் அந்த கிளியை கொல்றது ரொம்ப பாவம் அப்படின்னு தர்மராஜா சொன்னார். அடுத்து பீமனும் துரியோதனன் கிட்ட அவர் கேட்டார். அப்போ அவ 2 பேர் சொன்னா, இந்த கிளியை கொல்றதுக்கு எதுக்கு ஆயுதங்கள்லாம் தேவை, நாங்கள் எங்களுடைய உடல் வலிமையாலேயே இதை கொன்னுடுவோம் அப்படின்னு துரியோதனனும் பீமனும் சொன்னார்கள். அடுத்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையாலும் உடல் வலிமையாலும் என்ன சொன்னார்னா, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த கிளியோடைய கண்ணு மட்டும்தான் தெரியறது அப்படின்னு. இந்த மாதிரி 105 நபர்களுக்கு அவர்களின் பதில் படி அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்தார். உதாரணத்திற்கு யுதிஷ்டிரனுக்கு வந்து இந்த வேத நூல்கள் தர்ம சாஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் அவர்கள் இருவரும் தன்னுடைய பலத்தை சொன்னதால் அவர்களுக்கு கதாயுதத்தை தேர்ச்சி பெற்றார். அர்ஜுனனுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையாலும் உடல் வலிமையாலும் அவன் சொன்னதால் அவனுக்கு வில்வித்தை மட்டும் அல்லாது பல்வேறு வித்தைகளையும் கற்றுத்தந்தார். இப்படி 105 பேர்களுக்கு அவர்களின் பதிலை வைத்து அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்தார் துரோணாச்சாரியார். அந்த காலத்திலேயே துரோணாச்சாரியார் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வச்சிருக்கார். அதே போல இன்றைய பள்ளிக்கூடங்களில் எப்படி இருக்கணும்னா, ஒரு மாணவர்களுடைய பதிலை அறிந்து அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பறை பேசும்போது எல்லாரும் டிவியை ஒத்து பார்த்துருப்பாங்க. நட்பு பேசும்போது இதயத்தை பறி கொடுத்துருப்பாங்க. மைக்கோ மற்ற விஷயங்களோ புஸ்தகமோ பேசும்போது நுனிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீ பேசும்போது தான் எல்லாரும் அப்படி போடுற அருவாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன உன் பேச்சில் பிடிச்சதுன்னா, அந்த தேர்வுங்கிற ஒரு விஷயத்தில் அவுடேட்டான விஷயங்களான சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து அப்டேட்டான விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பேசினில்ல, உண்மையிலேயே நீ எக்ஸாமுக்கு போனால் பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியுது. இந்த எக்ஸாமினுடைய கஷ்டங்களை ருத்ரன் ஒரு படாப்படத்தை உரிக்கிற பிசின் மாதிரி உரித்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் இருக்கு. நன்றி ஐயா. அன்புக்குரிய பெருமக்களே,
அற்புதமாக ஒரு எழுதுகோள் பேசினதை கேட்டோம். அதுக்கப்புறம் எழுதுகோள் பயன்படுத்துகிற எக்ஸாமை பற்றி கேட்டுட்டோம். அடுத்து ஆராதனா வந்து யாரை ஆராதிக்க போகிறாங்கன்னு தெரில. உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆராதனா வாம்மா. வணக்கம் ஆராதனா. வணக்கம் ஐயா. இந்த பேச்சு மன்றத்தில் நீங்களும் ஹாரிஸ் ராஜாவும் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. மைக்கை விட சின்னதாக இருக்குது அந்த 2 பேருக்கு இன்னொரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. உங்கள் அப்பா அம்மா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா பேர் உமா மகேஸ்வரி, அப்பா பேர் தவீன் எம். நீ என்ன கிளாஸ்ரா படிக்கிற? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு. என்ன ஸ்கூலில் படிக்கிற? சர்ச் பார்க் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? ஆசிரியர். இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கும் பேச்சே வேண்டாம். டீச்சர்னு எப்போ சொல்லிட்டீங்களோ அப்புறம் குச்சியை கையில் எடுத்துருவீங்க. நீங்கள் நேராக மக்களை பார்த்து பேசிடலாம். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என கல்லையும் கவி பாட வைக்கும் கலைமகளை வணங்கி ஆசிரியர்களை குறித்த என்னுரையை துவங்குவது உங்கள் ஆராதனா. ஆசிரியர்கள் என்பவர்கள் அறிவில் சிறந்தோர், அவையடக்கம் தெரிந்தோர், அன்பை அள்ளித் தருவோர். ஆசிரியர் என்பவர் அன்பானவர், அசராதவர், அடங்காதவர். என்னப்பா ஆசிரியரை பார்த்து அடங்காதவர்னு சொல்ற நினைக்காதீங்க. மாணவர்களை நல்வழிப்படுத்தும் பொழுது அன்பானவர். சில நேரங்களில் மாணவர்கள் என்ன தன் கண்கட்டி வித்தை காட்டினாலும் அதற்கெல்லாம் அசராதவர். இன்னும் சில நேரங்களிலோ சில மிடுக்கான மாணவர்கள் துடுக்கான தோரணையில் நான் யாரும் தெரியுமா வெளியில வச்சுக்கிறேன் என்று மிரட்டும் பொழுது அந்த உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அடங்காதவர் என ஆசிரியர்களை பற்றி மிகைப்படுத்தி பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் அரசியல் தலைவர்களும் ஏன் எங்களை போன்ற மேடை பேச்சாளர்களும் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் அந்த உயரிய நிலைக்கு உயர்த்திவிட்ட ஏணிகளாக திகழ்பவர்கள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு பலரும் படித்து பட்டப்பெறும் வாய்ப்பை இழந்து நூலருந்த பட்டத்தை போல் திசை அறியாமல் அலைந்து திரிந்து எங்கோ ஒரு மூலையில் முடங்கி போயிருப்பார்கள் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. அந்த கால சரஸ்வதி சபதம் தொட்டு கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தீர்க்கதரிசி அவ்வை பிராட்டி சரஸ்வதி சபதத்தில் கல்வியா செல்வமா வீரமா என்னும் கேள்வி எழுவதற்கு முன்னரே அதற்கு பதிலும் கொடுத்து விட்டார். ஆம், மூதுரையில் தான் அதற்கான பதில் இருக்கிறது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனர் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை மாசர கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதிலிருந்தே தெரிகிறது. அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்வி. அதை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஆசிரியர்கள் என்றைக்கும் மதிப்புக்குரியவர்கள் தான். எனக்கு ஏன் ஆசிரியர்கள் மேல் இவ்வளவு பிரியம் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அதற்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டாம். கொரோனா கொரோனான்னு ஒரு அழையா விருந்தாளி பல நாடுகளை சுற்றி பார்த்துவிட்டு நம் நாட்டின் அழகை ரசிப்பதற்காக நம் நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் சரித்திரத்தில் அதுவரை இடம்பெறாத பல நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதில் ஒன்றுதான் கொரோனா பேட்சும். நானும் கொரோனா பேட்ச் ஒரு அங்கம்தான். உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குமே, எப்படி இவ கொரோனா பேட்ச் ஆவான்னு. நீங்கெல்லாம் குறிப்பிடும் கொரோனா பேட்ச் கொரோனா காலகட்டத்தில் தங்களின் கல்வியாண்டை நிறைவு செய்தவர்கள். ஆனால் நானோ அதே கொரோனா காலகட்டத்தில் என் கல்வியாண்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவள். கல்விக்கான அஸ்திவாரமே ஆரம்பமே அமோகமாக அமர்க்கலமாக இருந்தது. என் பெற்றோருக்கு ஒரே கவலை, என்னடா குழந்தையோட படிப்புக்கு வந்த சோதனைன்னு அவங்க ஒரு பக்கம் வேதனையில இருக்க, என்னுடைய ஆசிரியர்கள் இணைய வழி தேவதைகளாக இணையத்தில் வந்து அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னிடம் கல்வியை கொண்டு வந்து சேர்த்ததோடு மட்டும் நிறுத்தாமல் கைபேசி வழியாகவே என்னுடைய வீட்டு பாடங்களை என்னை திருத்தியதால் தான் என்னால் இன்றைக்கு பல மேடைகளில் தமிழ் மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திலும் சரளமாக பேச முடிகிறது. இதுதான் என்னுடைய குட்டி கதை. இதனால் தான் எனக்கு ஆசிரியர்கள் மேல் இவ்வளவு பிரியம். காலை எழுந்தவுடன் பல் துலக்குகிறோமோ இல்லையோ பள்ளி வாகனம் வீட்டு வாசலில் வந்துவிடும். கண் விழிப்பதற்கு முன்னரே எங்கள் கல்வி கண்களை திறந்து விடுவார்கள் ஆசிரியர்கள். பள்ளிக்கு சென்று அனைத்து வகுப்புகளும் முடிந்தவுடன் பொழுதுபோக்கு வகுப்புகளான ஆடல் பாடல் ஓவியம் வரைதல் என்பதற்கு எங்களை தயார்படுத்துவார்கள். பின்பு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு பயிற்சி தருவார்கள். இதோடு நின்று விடாத ஆசிரியர்களின் சேவை. மத்திய உணவு இடைவேளையில் நாங்கள் சத்தான உணவுதான் கொண்டு வருகிறோமா, அதை வீணாக்காமல் சாப்பிடுகிறோமா என்பதை கண்காணிப்பார்கள். இவ்வளவும் செய்யும் ஆசிரியர்கள் சில நேரங்களில் சற்று கண்டிப்புடன் தண்டனைகளும் தருபவர்கள் தான். அதெல்லாம் மாணவராகிய நம்மை
நல்வழிப்படுத்துவதற்கு அவர்கள் ஏந்தும் ஒரு ஆயுதம் தானே. ஏன், கருணையின் உருவம், அன்பெனும் ஊற்று என போற்றப்படும் அம்மாக்களே சில நேரங்களில் அவதாரங்கள் எடுக்கிறார்கள் தானே. அதுவும் சாதாரண அவதாரமா, நரசிம்ம அவதாரம் ஆயிற்றே. இது என்னவோ என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவா சொன்ன சில ஆசிரியர்கள் மாணவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். அது என்ன பயம்னு நினைச்சிங்களா? அதுதான் இல்லை. இதோ ஒரு கிவ் அண்ட் டேக் போல, கொடுக்க வேண்டியதை கொடுத்து எடுக்க வேண்டியதை எடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அந்த கதை. சில நேரங்கள்ல பெற்றோர்கள் கூட என்னுடைய குழந்தை வளர்ந்து நல்ல நிலைக்கு சென்று எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவனோ மாணவியோ வளர்ந்து நல்ல நிலைக்கு சென்று தனக்கு இதை செய்யணும்னு எதிர்பார்த்து எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. நிறைவாக ஒன்றை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். சிறந்த ஆசிரியரும் சிறந்த கல்விக்கூடமும் எப்படிப்பட்ட ஆளுமைகளை உருவாக்க முடியும் என்பதற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? திறமை மிக்க நடிகை, ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர் என்பதை தாண்டியும் இன்றைக்கும் என்னை போன்ற சிறுவர்களின் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவரின் ஆளுமை பண்புதான். அவருக்குள் ஆளுமை பண்பை விதைத்தவர்கள் அவரின் ஆசிரியர்கள் தான். அவர் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் நானும் படிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு சற்று பெருமையும் உள்ளது. மாணவர்கள் வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், கூட்டத்தில் ஒருவன், தனி ஒருவன் என பல வகைப்படலாம். ஆனால் ஆசிரியர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாணவர்களின் நலனிற்கும் முன்னேற்றத்திற்கும் மட்டுமே உழைக்கும் தனித்துவமானவர்கள் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி புள்ள எங்களுக்கு இல்லையே அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேச்சை தந்ததுக்கு ஒரு பலத்த பாராட்டு. நன்றி ஐயா. ஒரே வரி தான் நான் சொல்கிறேன். இன்றைய விஜயதசமி ஜெயா தொலைக்காட்சியினுடைய பேச்சு மன்றத்தை உலகத்தின் தரம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு காணிக்கையாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பல வருடம் பட்டிமன்றம் பேசுகிறவங்க கூட நெறியாளர் ஆகிய நடுவர் குறுக்கிட்டா ஃபங்க் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஆசிரியருக்கே டஃப் கொடுக்குற சர்ச் பார்க்கு ஸ்டூடெண்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. ஒரு ஆசிரியராகவே அவதாரம் எடுத்தவரை கேட்டோம். இப்பொழுது ஆசிரியருக்கு பின் யார் வரப்போகிறார் என்றால் சுபிக்ஷா வரப்போகிறார். உங்களைப் போலவே அவர் என்ன தலைப்பு என்று ஆசிரியர் சமூகம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய மாணவியே வா. வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம் ஐயா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துலேருந்து வரீங்க. என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நாகப்பட்டினம். என்ன கிளாஸு? 7ஆம் வகுப்பு. சுபிக்ஷா, என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? கடிகாரம். இப்பயே எல்லாரும் நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்தமா குழந்தைங்க பேச்சை கேட்குறோம், நீ எதுக்கிட்டா இடையில இந்த நொடி முள் மாதிரி சுற்றுறேன்னாங்க. மெயின் முள்ளே சுற்றுங்க. இந்த உலகம் இயங்குவதற்கு ஆதாரமாகவும் ஆதியாகவும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் காலத்தின் கருவி கடிகாரம் பேசுகிறேன். நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, பஸ்ஸை பிடிக்கிறதா இருந்தாலும், ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு எதை பிடிக்கிறதா இருந்தாலும், இல்லை வீட்டில் உட்காந்து டிவி சீரியல் பார்க்கணுன்னாலும் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 8 மணியை தெரியுமா, 10 மணியை தெரியுமா? பகலில் சூரியனை பார்த்து மணி பார்த்துட்டு இருந்தீங்க, நைட்டில் நட்சத்திரத்தை வச்சு சாப்பிட்டு தூங்குனீங்க. அதுவும் மழை பெஞ்சா காலையில் எது சாயங்காலத்துன்னு தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டினவங்க தானே நீங்கள். சுட்டால் விரல் மடக்கி சூரியனை வளமாக்கி 8ஆம் விரல் இரட்டிக்க முட்டாய்கள் அடியளந்து பார்த்து அழகி நீ வேண்டாம் நொடியளவில் சொல்லும் இது. அதாவது ஆள்காட்டி விரலை செங்குத்தா நிறுத்தி நேரம் பார்க்குற செய்யுள் முல்லைப்பாட்டில் இருக்குது. என்னையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முல்லைப்பாட்டு பட்டினப்பாளையெல்லாம் படிச்சுதான் நேரமே பார்த்துருக்கணும். அந்த காலத்தில் யார் வீட்லேயும் நான் இல்லை, ஆனால் எல்லார்கிட்டையும் நேரம் இருந்தது. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நான் தொங்குறேன், ஆனால் யாருக்கிட்டையும் நேரம் இல்லை. இதில் வீட்டுக்கு 2 வேலை வாங்கி மாட்டி வச்சுக்க வேண்டியது, ஆனால் எந்த வேலையும் நேரத்துக்கு பார்க்கறது கிடையாது. நான் இல்லைன்னா டைமிங் இல்லாத காமெடி போல் ஆகிடும் உங்கள் வாழ்க்கை. என்னோட டிக் டிக் சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட லேப்டாப் சத்தம், மறந்துடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனீங்கன்னா என்னை பார்த்துட்டு தான் உங்களையே பார்ப்பாங்க. ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிராஃபிக்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு.
நான் யாருக்காகவும் காத்து கிடக்கிறது கிடையாது. என்னோட இயல்பை மாற்றிக்கிறதும் கிடையாது. மனுஷங்களை மாதிரி தரம் பிரிக்கிறதும் கிடையாது. நீங்கள் 30 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே நேரம் தான், 30 லட்சத்துக்கு வாங்கினாலும் அதே நேரத்தை தான் காட்டுவேன். இதில் ஊருக்கு ஒரு மணிக்கூண்டில் வேற என்னை மாட்டி வச்சுருக்கீங்க. என்னை பார்த்துக்க ஒரு ஆள் போட்டிங்களா? நான் என்னைக்கு நின்று போனேன்னு எனக்கே மறந்து போச்சு. தப்பு செய்கிறதெல்லாம் நீங்கள். நேரம் சரியில்லைன்னு என்னை குறை சொல்ல வேண்டியது. எனக்கு நேரத்தை தான் காட்ட தெரியும். அதை நல்ல நேரமாக்குறதும் கெட்ட நேரமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. எப்பயாவது என்னை பார்த்தா பிபி ஏறுமே, பின்ன ஏறாம ஆஃபீஸ்க்கு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்புனீங்கன்னா ஹாப்பி, 5 நிமிஷம் லேட்டாக கிளம்புனா பிபி. கல்யாணம், காது குத்து, மீட்டிங் எல்லாத்துக்கும் என்னையே பார்க்க வேண்டியது. ஒரு தடவை கூட நன்றி சொல்கிறது கிடையாது. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. என்னை அடக்க வைக்க முடியலேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுகிறது எனக்கு நல்லா கேட்குது. போர்டில்னா முதுகில் அடிக்கிறீங்க, அதே 4 மணிக்கு அலாரம் அடிச்சு எழுப்புனா தலையில் அடிக்கிறீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் தான் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. அலாரம் வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்குறீங்க. நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து 4 மணிக்கு சத்தம் போடணும். அப்படி சத்தம் போட்டால் முழிக்கிறீங்களா? என் தலையிலே தட்டி இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து தூங்க வேண்டியது. அந்த 5 நிமிஷம்தான் அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் லேட் ஆகுது. அதே பிடிச்சவங்க கிட்ட பேசினா என்னை பார்க்கறதே இல்லை, மணிக்கணக்கில் பேசுறது. அப்புறம் ஐயோ நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு புலம்ப வேண்டியது. நான் காட்டுற நேரத்துக்கு எதையும் சரியாக செய்கிறதில்ல. இதில் வாஸ்து வேற, கிழக்க பார்த்து மாட்டுறதா மேற்க பார்த்து மாட்டுறதான்னு ஐடியா கேட்டு தான் ஐயா மாட்டுவாங்க. கொஞ்ச நாள் நம்மளுக்கு மரியாதை குறைஞ்சி போச்சுங்க. எல்லாரும் செல்ஃபோன்லேயே நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நேரம் மட்டுமா பார்க்குறீங்க? எல்லா நேரமும் செல்ஃபோனை தான் பார்க்குறீங்க. செல்ஃபோனை பார்த்து கொண்டிருக்கும் செல்ல மனிதர்களே, உங்களுடைய நேரம்தான் மற்றவருக்கு பணமாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்ககிட்ட ஒன்னே கெஞ்சு கேட்டுக்கிறேன். ரிப்பேர் ஆயிட்டா ஓடாத கடிகாரம்னு சொல்லாதீங்க, ஓடி ஓடி ஓய்ந்த கடிகாரம்னு சொல்லுங்கள். உடஞ்ச கடிகாரம்னு சொல்லாதீங்க, நீங்கள் உடச்ச கடிகாரம்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 2 தடவை 7:30 சந்திக்கிறேன். நானே நல்லா தான் ஓடிட்டு இருக்கேன். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7:30 சந்திக்கிறேன். நீங்கள் பயப்பில்லாமா? 7:30 காட்டுறதனமோ நான் தான், ஆனால் 7:30 கூட்டுறது நான் இல்லைங்க. நான் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஸ்லோ ஆகிட்டா அவ்வளோதான், எல்லா வேலைக்கும் ஸ்வாஹா. ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன பார்க்குறீங்க, ஒரு தடவையாவது தொடக்கிறீங்களா? ஆயுத பூஜைக்காவது தொடங்க. அதை நீங்கள் சொல்கிற நன்றியாக நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் நேரம் சொல்கிறேன், எனக்கே தொலைக்காட்சி நேரம் கொடுத்து தான் பேச வச்சுருக்காங்க. டைமுக்கே டைமு, எப்படி ரைமிங்கில்? நிறைவாக எந்த வினாடியும் எதுவும் நடக்கலாம். ஒவ்வொரு வினாடியும் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்கள் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். நான் உங்கள் தலைமுறைக்கும் ஓடுகிறேன். இப்படிக்கு உங்கள் வீட்டு கடிகாரம். நன்றி, வணக்கம். இந்த விஜயதசமியில் எல்லார் இதய துடிப்பையும் சீராக ஓட வச்ச கடிகாரத்துக்கு நன்றி. உண்மையிலேயே பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ் சான்றோர்கள் மேடைகளில் மின்னி மிளிர்வோருக்கு சொல்கின்றேன், விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் மட்டும் வெளிச்சம் பெறாதீர்கள், உங்களுடைய அடுத்த தலைமுறையும் வெளிச்சத்திற்கு காட்டுங்கள் என்பதை பெருமையோடு சொல்வதற்கும் கண்ணியப்படுவதற்கும் நாங்கள் எத்தனை பேச்சாளர்கள் விண்ணிலிருந்து உன்னை வாழ்த்துவார்கள். அதையும் விட சொல்கின்றேன், ஒரு நாகப்பட்டினத்தினுடைய மாநகராட்சி பள்ளியினுடைய பிள்ளை இப்படி பேசுகிறாள் என்றால் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நொடிமுள்ளை விட விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் தாய் தந்தை உனக்காக வாழ்க்கையின் எல்லை வரை கடிகாரம் போல ஓடுவார்கள் என்பதும் உன் பேச்சில் தெரிகிறது. கடிகாரத்திற்கு நேரம் பார்க்காமல், காலம் பார்க்காமல், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று 4 திசைகளிலிருந்தும் வாழ்த்து குவிகிறது கைத்தட்டல்களாக. நன்றி ஐயா. அன்புக்கினிய பெருமக்களே, கடிகாரம் பேசிய பிறகு நானும் மணி பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். நீங்களெல்லாம் என்னை மணியால் அடிப்பதற்கு இல்லை மணியை தூக்கி அடிப்பதற்கு முன்பே இந்த பேச்சு மன்றத்தின் நிறைவு பேச்சாளராக உங்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அன்பு தம்பி முகில் மொழிகனை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த 10 பேருடைய காஸ்டியூமே ரொம்ப சூப்பர்னா கூட இந்த சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த நல்ல நாளில் இந்த சின்ன வயசில் பாரம்பரிய உடையோடு வந்திருக்கில்ல, அதுக்கே முதல்ல ஒரு கைத்தட்டு. இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது அம்மாவா அப்பாவா? அப்பா. சரி, உனக்கு பேச்சுக்கு தயார் பண்ணுறது அம்மா. என்ன தலைப்பு கண்ணா நீ? விளையாட்டு மைதானம். அடாடா, ஒரு மைதானத்தை பற்றி நீங்கள் ஸ்கூல்னு வந்தால் கரும்பலகை, நட்பு, கடிகாரம்,
தேர்வு எல்லாம் வந்தபோது பிடி ப்ரீடு இல்லையான்னு நினச்சேன். உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ப்ரீடு எங்கள் தாத்தாக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எனக்கு, என் மகளுக்கு, நாளைக்கு என் மகளுக்கும் பிறக்கக்கூடிய மகளுக்கும் பிடிக்கிற ஒரே ப்ரீடு பிடி ப்ரீடு. பிடி, நீ கொஞ்சம் வாசி. நான் விளையாட்டு மைதானம் பேசுகின்றேன். அந்த காலத்து குழந்தைகளுக்கு நான் தான் வகுப்பறை. என்னோடு தான் விளையாடுவார்கள், என்னோடு தான் படிப்பார்கள். ஒரு கல்லூரியோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமோ அதோடு சேர்த்து ஒரு மைதானத்தையும் பார்க்கும் பொழுதுதான் அது பிரம்மாண்டமாக தெரிகின்றது. என்னை பிரம்மாண்டமாக வைத்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஒரு தாயோட ஒரு குழந்தை விளையாடுவதை விட என்னோட தான் அந்த குழந்தைங்க விளையாட ஆசைப்படுவாங்க. அப்படியே பிடி பீரியடுக்கு பெல் அடிச்சோன்னா அந்த குழந்தைங்க என்னை பார்க்க வரது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பசியுள்ள கன்றுக்குட்டி தன்னோட தாய்கிட்ட பால் குடிக்க வரும்ல, அந்த மாதிரி மிக இன்பத்தோடு வரும். அந்த சிரிப்பில் தெய்வம் வாழுதுன்னே சொல்லலாம். முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3 நாள் பிடி பீரியட், ஆனால் இப்போல்லாம் ஒரு நாள் தான் பிடி பீரியட். அந்த 45 நிமிஷம் குழந்தைங்க என் கூட சந்தோஷமாக விளையாடணும்னு பார்க்கும்போது அதை வெயில் தடுக்குமோ மழை தடுக்குமோ தெரியாது. அதை தடுக்கிறதுக்குன்னே 2 பேர் இருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இந்த மேக்ஸ் டீச்சரும் சயின்ஸ் டீச்சரும் தான். எப்போ பார்த்தாலும் இந்த பீரியடை கடன் வாங்குறதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆசிரியர்களே, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பீரியடை கடன் வாங்குறதுனால குழந்தைகளோட மகிழ்ச்சி மட்டும் குறையாது, வருங்காலத்தில் இந்தியா வாங்க வேண்டிய ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் தான் குறையும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தை கீழே விழுந்துட்டா, ஐயோ என் குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு முதல்ல பதறாதீங்க. ஏன் தெரியுமா? நான் கொடுத்த காயங்கள் எல்லாம் வெறும் காயங்கள் அல்ல, வருங்காலத்திற்கான தங்க பதக்கம் தான் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராணுவ வீரர்களோட அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளோட அம்மாக்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு ராணுவ வீரனை பெற்றெடுத்திருக்கேன், நான் ஒரு காவல்துறை அதிகாரியை பெற்றெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் வணங்குறேன். ஆனால் அந்த பெருமையெல்லாம் யாரை தெரியுமா சேரும்? என்னதான் சரியும். வீரர்கள் என் மீது கால் தடத்தை பதிக்க பதிக்க அவர்கள் தோள்களின் நட்சத்திரங்கள் ஏறும். ஏன், அவர்களே நட்சத்திரமாக மாறுவார்கள். இந்த மைதானத்தில் விளையாடாமல் ஒரு பையன் பாதிச்சிருக்கான். அவனை நான் இப்போ பேச கூப்பிட போகிறேன். அவன் வேற யாரும் இல்லைங்க, நான் சாப்பிடவே மாட்டேங்கிறேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு, இவனை நல்லா ஓடி ஆடி விளையாட வைங்க, அவனே சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க. இதைத்தனமாக நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். பெற்றோர்களே, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள எல்லாத்துக்கும் ஏசிலேயே வச்சுருக்கணும். வீட்டில் ஏசி, ஸ்கூலில் ஏசி, பஸ்ஸில் வரும்போது ஏசி, ஏசின்னு சொல்லி ஓசியில் நோய் வாங்கினது தான் மிச்சம். உங்கள் குழந்தைங்க வெயிலோடும் மண்ணோடும் என்னோடும் விளையாடும் பொழுதுதான் ஆரோக்கியமாக இருப்பார்கள். விசையொரு பந்திரை போல் உடல் கேட்டேன் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அப்படிப்பட்ட உடலை கொடுக்கறது யாரு? இந்த விளையாட்டு மைதானமான நான் தான். நான் வெளில போய் விளையாடிட்டு வரும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, ஐயோ 500 அரிசி இப்படி கரையாக்கிட்டே, நீ இனிமேல் விளையாடலாம் போத்தாவில்ல, வீட்டிலே இருந்து இந்த ஃபோனில் விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் குழந்தைங்க மைதானத்தில் விளையாடினா அவங்க சட்டை மட்டும்தான் கரையாகும். இதே அவங்க இந்த கேம்ஸில் விளையாடினா அவங்க வாழ்க்கையும் கரையாகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. கிளாஸில் 2 பசங்க சண்டை போட்டுப்பாங்க. அது ஏன் எரேசர் தொடாத, அது ஏன் பென்சில் எடுக்காத அப்படின்னு சண்டை போட்டுப்பாங்க. இதே ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அந்த பையன் கீழே விழுந்துட்டானா இன்னொரு பையன் வந்து காப்பாற்றுவான். அது போட்டின்னு கூட பார்க்காம அவனை வந்து காப்பாற்றுறானே, அந்த மனிதாபிமானத்தை தான் அவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான். ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழை, பணக்காரன் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இந்தியா என்ற ஒற்றை புள்ளியில் கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் பல திட்டங்கள் போட்டது, சட்டங்கள் இயற்றியது. ஆனாலும் அது சவாலாகத்தான் இருந்தது. இந்த சவாலை எல்லாம் சாத்தியப்படுத்தும் ஒரு இடம் என்ன தெரியுமா? அது இந்த விளையாட்டு மைதானம் தான். 7 கடல் கடந்து வந்து அந்த மைதானத்திலே அமர்வது அந்த 7ஆம் எண் ஜெர்சியை காணத்தானே. என் தானை தலைவன் தோனி அடிக்கிற ஒற்றை பந்தில் துடிக்கிறது இந்தியர்களின் இதயம். இப்படி ஜாதி, மதம், இனம், மொழி என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்தியா என்ற ஒற்றை புள்ளியில் இந்த நாட்டை நிறுத்துவது இந்த மைதானம் மட்டுமே. பெண்கள்லாம் வீட்டில் இருந்தா அவங்கள கரண்டியை கொடுத்து இல்லை தொடப்பத்தை கொடுத்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. இதே அவங்க வீட்டை தாண்டி மைதானத்துக்கு வந்தா கால்பந்திலும் கைப்பந்திலும் தேர்ச்சி உடையவர்களாக மாறுவார்கள். ஏன், சாதாரண பெண்ணிலிருந்து சிங்க பெண்ணாக மாறுவார்கள். நான் கொடுத்த காயங்கள் குணமாகலாம், ஆனால் நான் கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்றுமே உங்கள் மனதில் நிற்கும். வெற்றி, தோல்வி என்ற இரண்டையும் சமமாக கற்றுக் கொடுப்பது நான் மட்டுமே. வாழ்க்கை ஒரு போட்டி என்றால் அதன் பயிற்சி மைதானம் நான் தான். நன்றி, வணக்கம்.
ஒரு மைதானத்திட்ட பேசணும்னு நினச்சது உண்டு. ஆனால் ஒரு மைதானம் பேசியதை இன்றைக்குத்தான் நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை சாதனை மனிதர்களை இந்த மைதானம் தானே தந்தது. ஒரு சூம்பிப்போன கால்கள்தான் இந்தியாவிற்கு தங்கத்தை மாரியப்பன் என்கின்ற பிள்ளையாக தந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் அவன் சொன்னான், என்னுடைய மைதானமும் என்னுடைய மைதானத்து விளையாட்டு ஆசிரியரும் தான் இந்த வெற்றிக்கு சமர்ப்பணம் என்றார். இன்றைக்கும் சேலத்தில் நடராஜன் ஒருத்தன் பவுலிங்கில் அவ்வளோ சிறக்கிறான். அவங்களுடைய தாயார் சாதாரண ஒரு பஜ்ஜி கடை வச்சுருக்கவங்க. நான் யாரையும் சாதாரணமாக என்றால் ஒரு தினசரி பணியாளர். அவர் சொல்கிறார், என் மைதானம்தான் என் வாழ்க்கையை மாற்றிய அச்சய பாத்திரம்னு. நான் டெய்லி காலையில் உடற்பயிற்சிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் காலேஜ்னு ஒரு காலேஜுக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை கூட அங்கே ஃபெலிக்ஸ்னு ஒரு வாதியார் வருவார். நான் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவ சகோதரர் தேவாலயத்துக்கு போகாமல் மைதானத்துக்கு வரீங்களேன்னு. ஒத்த வார்த்தை சொல்லுவார், எனக்கு தேவாலயமும் மாணவர்களை உருவாக்கக்கூடிய இந்த மைதானமும் ஒன்றுதான் பார். அதுபோன்ற கோடான கோடி ஆசிரியர்களுக்கு உன் வாயிலாக ஒரு வாழ்க்கை பாடம் எடுத்த மைதானமே, உன்னை அரங்கு நிறைந்த ஆட்டத்தை ஆர்ப்பரிப்போடு வாழ்த்துகிறோம். அன்புக்கினிய பெருமக்களே, சரஸ்வதி பூஜையில் தொடங்கிய நம்முடைய பேச்சு மன்றம் இன்றைக்கு மனநிறைவோடு விஜயதசமியில் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் இவர்களை எப்படி வாழ்த்துவது? நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் ஆங்கொரு எழுத்து படித்தவன் என்பதால் இந்த பிள்ளைகள் இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கலைமகள் மலைமகள் அலைமகளை கொண்டாடக்கூடிய இந்த 2 தினங்களும் ஆயுத பூஜையை பற்றி பேசினார்கள். சரஸ்வதி பூஜையினுடைய சிறப்பு, விஜயதசமியை பற்றி ஒரு வகுப்பறையும் ஒரு நட்பும் ஒரு புத்தகமும் ஒரு ஒளிவாங்கியும் ஒரு விளையாட்டு மைதானங்களும் இன்னும் சொல்லப்போனால் தேர்வும் ஆசிரியரும் எல்லாருமே அந்த கடிகார நொடி உள்ளை விட வேக வேகமாக இந்த பிள்ளைகளை பேசுவதற்கு தயார் செய்து அனுப்பி வைத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் அடைத்து வந்த நல்ல உள்ளங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பாக நன்றிகளை கரவொலியாக இந்த பிள்ளைகள் வாழ்த்தாக தெரிவிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் சார்பாக தமிழகத்து ஊடகங்களில் புதுமையாக புரட்சியாக இதுவரை சிறப்பு தினங்களில் மைய நிகழ்வாக பிள்ளைகளை வைத்து இந்த பேச்சு மன்றத்தை நடத்திய ஜெயா தொலைக்காட்சிக்கும் நிர்வாகத்திற்கும் நிகழ்ச்சி தயாரிப்புக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு மழலை மொழி பேசக்கூடிய பேச்சு மன்றத்தின் சுட்டிகள் சார்பாக ஒரு சூப்பர் கைத்தட்டலை ஜெயா தொலைக்காட்சிக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பார்க்கின்றேன், இந்த உலகத்தின் தத்துவ மேதை அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, கன்ஃபூசியஸ் என்று பல பேரை உருவாக்கியது புத்தகம் என்றால் அந்த புத்தகத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வகுப்பறையும் ஆசிரியரும் கரும்பலகையும் மைதானங்கள்தான் மனிதர்களை உருவாக்குகிறது என்பதை இவர்கள் இங்கே சொல்லி காட்டினார்கள். எனக்கு எப்பொழுதுமே உலகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த விஜயதசமி நல்ல நாளிலே சொல்கின்றேன், தினம் ஒரு திருக்குறள் படிப்போம் என்பதை இவர்கள் நாம் உறுதியாக ஏற்போம். புத்தகத்தை நாம் இன்றைக்காவது புரட்டி பார்க்க வேண்டும். ஏனென்றால் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கிணத்துல தண்ணி தோண்ட தோண்ட வருவது போல படிக்க படிக்க அறிவு வரும். படிக்கின்ற அறிவினால் பயனல்ல, அதன்படி நிற்க அதற்கு தக. இந்த பிள்ளைகள் பேசினார்களே, அதுதான் திருக்குறளின் வழிகாட்டி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இந்த அறிவை நீங்கள் சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இவர்கள் பேசியதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எதை தெரியுமா சொல்லும்? இந்த பிள்ளைகளின் பேச்சை கேட்டால் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் செய்யும் இனிது. இந்த பிள்ளைங்க பேச்சை கேட்டு இவங்க பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையதை விட இந்த மாநில மகிழ்ச்சி அடையுதேன்னு சந்தோஷப்படுவாங்களாம்.
அதுதான் உண்மையான பெருமை. என் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் 200 புத்தகங்களுக்கு மேல் எழுதிய எஸ் ராமகிருஷ்ணன் எனது இந்தியா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை புரட்டி படித்தால்தான் இந்தியா எவ்வளவு சிறப்பு மிக்கது, இந்தியா எவ்வளவு வலிமை மிக்கது என்று தெரியும். அதுபோல சரஸ்வதி பூஜை விஜயதசமியில் நடந்த இந்த பேச்சு மன்றத்தை என்றைக்காவது நீங்கள் இணையதளத்திலோ மற்றவற்றிலோ போட்டு பார்த்தால்தான் தெரியும். நம் உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சம் போல இவர்கள் அச்சம் தவிர்த்து உச்சம் தொட்டவர்கள் என்பது இந்த உலகத்திற்கு காட்டும். எனவே இவர்களை ஜெயா தொலைக்காட்சி மனதார வாழ்த்துகிறது. இந்த பேச்சு மன்றம் உங்களுக்கு அகல் தீபத்தை இன்றைக்கு ஏற்றியிருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் மின்னி மிளிர்ந்து திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் போல மிளிருவதற்கு நிர்வாகம், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாக வாழ்த்தி, மீண்டும் ஒரு நல்ல நாளில் இதே பிள்ளைகளோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி பிள்ளைகளோடு விடைபெறுகின்றோம். பேச்சு மன்றத்தில் உங்கள் அன்புக்குரிய நண்பர்களும் மணிகண்டனும். நன்றி நண்பர்களே.